மேஷ ராசிக்கு பவளம். விருச்சிக எல்லாம் ராசிக்கு அடகு கல்லையும் விக்குது, எல்லா எல்லா கடையிலயும் கடையிலும் ஒரு ஒரு சாட் மாதிரி போட்டிருப்பாங்க. போட்டு விக்குது. மேஷ ராசிக்கு பவளம். ஓகேவா? ஆமா. ரிஷப ராசிக்கு வைரம். மிதுன ராசிக்கு மரகத பச்சை. கடக ராசிக்கு முத்து. சிம்ம ராசிக்கு ரூபி. உண்மை. கன்னி ராசிக்கு மரகத பச்சை. துலாம் ராசிக்கு வைரம். விருச்சிக ராசிக்கு பவளம். தனுசு ராசிக்கு கனக புஷ்பராகம். மகரமும் கும்பத்துக்கும் 2 ராசிக்கும் வந்து கருநீலம். மறுபடியும் மீனத்துக்கு கனக புஷ்பராகம். அப்போ ஒரு கோள்களுக்கு ஏற்ற மாதிரி இது சின்ன குழந்தை கேட்டா கூட இது ஒரு ஜோசியர்கிட்ட வந்து என் ராசிக்கு என்ன கல்லு போகணும்னு கேட்டு பணத்தை கொடுத்து கேட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. சரி. அப்படி சொல்றது ஒண்ணு பெரிய ஜோசியர் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? என்ன விஷயம்னா இவரு ராசி நல்லா இயங்குதா அதை பார்க்கணும். இவரு ராசி இவருக்கு சில சமயம் நான் சொல்லுவேன், இந்த யோகங்களை பத்தி நான் எடுப்பேன் இல்லையா, யோகங்களை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. யோகம்னா பஞ்சாங்கத்துல வரக்கூடியது திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இதுல யோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த யோகத்துல சந்திரன் அவயோகியாக வரக்கூடிய ஒரு 3 யோகங்கள் இருக்கு. அந்த யோகத்துல ஒரு அன்பர் பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன். சரி. அவரு கடக ராசியில இருக்காரு வச்சுக்கோங்க. யதார்த்தமா கடக ராசியில இருக்கிற அன்பர் அவயோகாதிபர பகவான் அவருக்கு என்ன பலன் நடக்கும்? எதுவும் நடக்காது. அவயோக பலன் நடக்கும். நடக்கும். ஆமா, இமிடியேட்டா நெகட்டிவா நடக்கும். போனதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். சேர்த்து வச்செல்லாம் போயிடும். இந்த தகவல் அவருக்கு தெரியாத? தெரிஞ்சுக்கணுமே. கடையில விக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியாத. ஒரு ஜாதகர் அவரு தானே, அவரு சேஃப்டி அவரு தானே, அவரு தானே கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஜாதகர்கள் கல்லு வித்தா போதும் விட்டு போவான். உண்மைதான். அவங்க எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆமா. ஒரு ஆசையாப்பா இந்த கல்லு போடுன்னு கொடுக்க போறான். அவங்களுக்கு வியாபாரம். ஆமா. இப்ப இவரு தானே தன்னுடைய நம்மளுடைய வாழ்வை நம்ம தானே பார்க்கணும். இவர் தான் வந்து தன்னுடைய அதுக்கு தான் சொல்றேன். யோகாதிபதி கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. யோகாதிபதி ஒரு கிரகம்னு ஒண்ணு இருக்கும் அவருக்கு ஜாதகத்துல. அது புதனா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். 9 கிரகங்கள்ல அந்த யோகாதிபதி கிரகம் சார்ந்த ஸ்டோன்ஸ் அவர் வாங்கி போகணும். அப்ப அவர் யோக பலன் கூடும்.